பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் வணிக நிறுவனங்கள் கடை உரிமையாளர்களை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்திய போக்குவரத்து காவலர்கள். பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதில் அவசர ஊர்தி மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் சுரேஷ் மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செல்லப்பாண்டி தலைமையில் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள வணிக நிறுவனங்கள் விற்பனை கூடங்களின் உரிமையாளர்களை தனியார் திருமண மண்டபத்திற்கு வரவழைத்து போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனங்களை நிறுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவுறுத்தினார். மேலும் அவர்களின் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் ஹோட்டல்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் வாகனங்களை அந்தந்த நிறுவனங்களின் வாகனம் நிறுத்தும் இடங்களில் மட்டுமே நிறுத்த வேண்டும். அவற்றை மீறி ஜிஎஸ்டி சாலையில் நிறுத்தினால் அபராதம் விதிப்பதோடு கடை உரிமையாளர்கள் மீதும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். அது மட்டுமின்றி தொடர்ந்து வரும் விழா காலங்களில் அதிகப்படியான வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் பொருட்களை வாங்குவதற்கும் இந்த பகுதியில் வருவார்கள் என்பதால் இந்த நடவடிக்கைகளை முறையாக கையாள வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி கடை மற்றும் நிறுவன உரிமையாளர்களிடம் கடிதம் மூலமாக காவல்துறையினர் கையெழுத்தும் பெற்றுக்கொண்டனர். மேலும் ஒவ்வொரு வணிக நிறுவனங்களும் ஒரு பாதுகாவலர் நியமித்து வாகனங்கள் நிறுத்துவதை முறைப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கப்பட்டது. இந்த பிரச்சனை வருன்றதுனால தான் அந்த வேலையை நடத்தும். அதனால் நாங்கள் எந்த கவலைப்பட மாட்டோம். என்ன சார் எப்போ பார்த்தாலும் வீட்டு கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் நீ கூட கொஞ்சம் அழுதியா அப்படின்னு. அதாவது எந்த வேலை செஞ்சாலும் பொன்முறையை ஊற்றி வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யும், சந்தோஷமாக செய்யும். அந்த மனத்தை குறைச்சிட்டு போலீஸ் வந்துருக்காங்களா? எவ்வளோ இருக்கு உங்க பார்க்கிங்க? 300 பார்க்கிங் இருக்கு. ஆனால் ரோட்ல வர்றாங்க. காட்சியில் போட்டு நீங்க தான் ரெகுலைஸ் பண்ணணும். வேற வழி கிடையாது. ஸோ அதுக்கு தான் தொல்லையே. மெயின் தொல்லை இன்னும் ரொம்ப உங்களால தான். உள்ளே அலோ பண்ண மாட்டேன்றீங்க. நோ பார்க்கிங் போர்டு கீழே. அதை தவிர 5 டிரைவரை போட்டிருக்கோம். கஸ்டமர் வந்துட்டு இறங்கி போயிட்டே இருக்கலாம். அப்புறமா திரும்பி வந்து கார் கொடுத்துன்னா கார் கொடுத்துருவோம். வேலட் பார்க்கிங் 5 டிரைவர். ஃப்ரைடே சண்டே டு ஃப்ரைடே சும்மா உட்காந்துருப்பாங்க. நமக்கு சாட்டர்டே சண்டே தான் வேலையே, பரவாயில்ல. இல்ல இப்போ சாட்டர்டே சண்டே வேலைன்னா அப்பதான் உங்களுக்கு பிசினஸ் போகுது இல்ல? இல்ல அது இல்ல, நீங்க எப்படி ஆளை வச்சுறாங்க. அதுக்கு வேண்டி டிராபிக் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். டீ நேரத்துல கூட்டம் கிடையாது இல்லையா? ஏன் நினைக்கிறீங்க? போர்டு இந்த டயர் கொண்டு வைக்கிறது பண்ண மாதிரி இருந்தா சொல்லிப்பாரு. அது வரைக்கும் அவங்க ரிஸ்க். வண்டி ரோட்ல நிறுத்தக்கூடாது. வண்டி போகிறதுக்கு தான் வண்டி. இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா ஃபுல்லா பேரியர் அடிச்சுட்டா வண்டி யாருமே நிறுத்த முடியாது. அதுக்கு அந்த ஒரு இக்கட்டான சொல்லி கொண்டு விட்டுறாதீங்க. இங்க கடை முன்னாடி வண்டி, கடைக்குள்ள வண்டி பார்க் பண்ற மாதிரி இருந்தா நிறுத்திக்கலாம். இல்லைன்னா எங்க வேலை பார்க் வாங்கலாம் பக்கத்துல. நீங்க என்னது? சென்னை சில்க்ஸ். சென்னை சில்க் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஃபுல்லா பின்னாடி போயிடும். எந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்களே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே உங்களுக்கு வாடகைக்கு. கண்டிப்பா இப்போ சென்னை சில்க்ஸ்ல வந்து ஈஸ்டர் பார்க்கிங்னு மல்டி ஃப்ளோர் பார்க்கிங் புதுசாக இன்னும்